அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்வர் ராஜா நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா திமுகவில் இணைகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி வைத்ததால் அதிருப்தியில் இருந்த அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய இருக்கிறார். இந்நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்வர் ராஜா நீக்கப்பட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் பேட்டியளித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது திமுகவில் இணைய உள்ளார். இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்வர் ராஜா 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே போன்று 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மக்களவை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததற்கு பின்பாக ஒரு ஊடகத்துக்கு அளிக்கப்பட்ட பேட்டியின் பொழுது தகவலை தெரிவித்திருந்தால் பாஜகவால் எப்போதும் காலூன்ற முடியாது என்றும், அதே போன்று யார் முதலமைச்சர் என்ற இதற்கும் கூட அதிமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் என்பது எடப்பாடி பழனிசாமி தான் வேட்பாளராக இருக்க முடியும் என்ற கருத்தை தெரிவிப்பது பாஜக அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து இதற்கு முன்பாக கூட மற்ற நிலையில் தான் செயல்பட முடியும் என்றும், இதற்கு முன்பாக சட்ட திருத்தத்தின் போது கூட அதற்கான எதிர்ப்பையும் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அன்வர் ராஜா தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்படியான ஒரு நிலையில் தான் தற்போது திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜா வந்திருக்கிறார். குறிப்பாக மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததன் காரணமாக அதிமுகவில் இருந்தும் அன்வர் ராஜா நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவில் இணைந்து தொடர்ந்து பணியாற்ற திட்டமிட்டிருப்பதன் காரணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் முன்னிலை இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி என்பதும் பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது, மதசார்பற்ற முறையில் தான் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தனது கருத்தை தெரிவித்து வந்திருந்த அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்.